லவ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் மைக்கேல் மேத்யூஸ்ங்கிற ஒரு இயக்குனரோட படமா 2020 தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் தான் இது ஒரு போஸ்ட் அபோகலிப்ஸ் நடக்கிற மாதிரியான கதை தான். மனுஷங்களையும் டாக்ஸையும் தவிர மீது எல்லா உயிரினங்களுமே எல்லா விலங்குகளுமே மியூட்டேட் அடைஞ்சிருது. அது இந்த உலகத்தை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு பயந்து தப்பிச்ச மனுஷங்க எல்லாம் காலனியா இந்த அண்டர் கிரவுண்ட் பங்க்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா அந்த பங்குள்ளேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்குள்ளேயே ஒரு லைஃப் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னே அந்த 7 வருஷத்துக்கு முன்னே ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா இந்த சம்பவத்தால அவங்க பிரியறதுக்கான சூழ்நிலைங்கிறது ஏற்பட்டது. இப்போ ஹீரோ இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் பங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 85 மைல்ஸுக்கு அங்கிட்டு தான் ஹீரோயின் இருக்கிற பங்குங்கிறது இருக்கு. 7 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு என்னமோ சடனாக அவளை பார்க்கணும்னு தோணுது. கிளம்பி போலான்னு முடிவு பண்ணலாம், வெளியே இருக்கிற ஆபத்தெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாம. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வேற மிலிட்ரி ஆட்களே வெளியே அந்த சர்ஃபேஸில் 50 மைலை தாண்டி போனது இல்லையா, அதுக்குள்ளே அழிஞ்சிருவாங்க. ஹீரோ எப்படி 85 மைலை அச்சீவ் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அவன் அங்கே போய் சேர்றானா, ஆனால் அப்படியே போய் சேர்ந்தா கூட ஹீரோயின் அவனை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்க ரெடியாக இருக்காளா? இவனை போலவே இந்த 7 வருஷமும் ஹீரோயினும் இவனையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தாளா இல்லையா? இதெல்லாம் தான் இந்த படத்துக்கான கதை. ஒரு சர்வைவல் ஃபிலிமாக தான் இது தெரியும் மேலோட்டமாக பார்க்குறப்போ. ஆனால் உள்ள சில லேயர்ஸில் மனிதம்னா என்ன, உண்மையான அன்பு என்ன, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவே கோர்த்துருப்பாங்க. அழகழகான காட்சிகளும் அதுக்கு ஏற்ற அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் அமைச்சு இருக்கிற இடத்துல உள்ள அன்பை புரிஞ்சுக்காம வேற ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறான் ஹீரோ அந்த ஒரு உண்மையான காதலை தேடி. ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மையான காதல் எதுங்கிறது புரிய வருது. அண்ட் அந்த பயணத்தில் அவன் கற்றுக்கிட்ட விஷயங்கள், பார்த்த மீட் பண்ண பீப்புள்ஸ், என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான், இது எல்லாமே அவனுக்கு மட்டும் இல்லை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு சில லைஃப் லெசன்ஸை டீச் பண்ணும். அது அதான் சொல்கிறேன்ல, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரீச் பண்ணுற மாதிரியான ஃபீலே வராது. ஜஸ்ட் லைக் தட் அந்த கதையை நீங்களும் அவன் கூட அந்த சர்ஃபேஸ்லேயே நின்று ஒளிஞ்சு வாட்ச் பண்ணுற ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சரியல் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரியலிசமாக இருந்தது இந்த படம். டெக்னிக்கலாக பயங்கர பிரில்லியண்டான ஒரு படம். இந்த சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் இதெல்லாம் ஓரம் வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படியான ஒரு சர்ஃபேஸை அந்த ஒரு செட்டை அவங்க கிரியேட் பண்ணியிருந்ததே அவ்வளோ ஆர்கானிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். எடிட்டிங் ஒர்க்குமே இந்த படத்தில் நோட்டபிளான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். பட் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஒர்க் ஒன்று வாங்கி நீட்டான ஒரு படமா இதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2020 கொரோனா டைம்ல ஒரு சில செலக்டிவ் தியேட்டர்ஸ்லையும் அப்போவே பேரலா நெட்ஃபிளிக்ஸ்லையுமே ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்க இன்னும் பார்க்கலன்னா தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட செக் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இது படுது. பட் ஃபர்ஸ்ட் ஒரு சீனில் கொஞ்சம் 18+ கண்டென்ட்ங்கிறது வருது. பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. பட் அதை தாண்டி ஓவராலாக கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு இந்த படத்தை உங்களோட தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.